Dear students, today we are going to see 4th standard maths term 3 unit 2 numbers. Division up to 4-digit number by single digit number. To divide a given number by another number in various ways. There are many ways to divide a given number by another number. They are equal sharing, equal grouping, repeated subtraction, long division and short division. You have learned already the type of divisions in previous class. Now we are going to see equal sharing and short division. See, Priya wants to celebrate her birthday along with her parents Raghu and Usha. Her father bought a cake for her. She makes the cake into 18 pieces and wants to divide it equally along with her parents. So, அவங்க பிரியாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு கேக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க அது 18 பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. அது ஈக்குவலாக 3 பேரும் ஷேர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் பிரியா? 18 பீஸ் வந்து 3 மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ அவங்க 3 பேர் ஈக்குவலாக ஷேர் பண்ணப்போ ஒருத்தருக்கும் 6 கேக்கு பீஸு கிடச்சிருக்கு. ஸோ சடனாக வந்து அவங்க 3 more ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. பிரியா மீன்ஸ் லீலா, கலா அண்ட் மாலா. ஸோ என்ன பண்ணாங்க, இந்த 18 பீஸ் கேக் வந்து அவங்க எல்லாருக்குமே 6 மெம்பர்ஸ் இருக்குது இப்போது. ஸோ 6 மெம்பர்ஸுக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணாங்க, 1 2 3 4 5 6 again 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 18 பீஸ் கேக்கு 6 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தப்போ ஒருத்தருக்கும் 3 பீசஸ் கேக்கு கிடச்சிருக்கு. ஸோ எகெயின் என்னாச்சு, 3 more ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போ 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 9 மெம்பர்ஸுக்கு இந்த 18 பீஸ் ஆஃப் கேக் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இந்த 9 மெம்பர்ஸுக்கு எப்படி ஷேர் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 9 again 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ இந்த 9 மெம்பர்ஸுக்கு 18 பீஸ் கேக்கு ஷேர் பண்ணப்போ each gets 2 pieces of cake. This 18 pieces of cake is shared equally among 9 members with 2. ஒருத்தருக்கும் 2 pieces கேக்காக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஷார்ட் டிவிஷன். See, divide 670 divided by 7. Here 670 is the dividend, 5 is the divisor. 670 divided by 5. See, இங்கே 6 இருக்குது, 5 விட 6 பெருசாக இருக்குது. ஸோ 6ல் வந்து எவ்வளோ 5 இருக்குது, 1 5s are 5, 2 5s are 10. ஸோ 10 எடுக்க முடியாது, ஏன்னா இருக்குது. ஸோ 1 எடுத்துக்கலாம், 1 5s are 5. ஸோ 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட் வந்து 7 கீழே போடணும். சி 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15 and 4 5s are 20. ஸோ 20 எடுக்க முடியாது, இங்கே 17 தான் இருக்குது. பட் நாம் 15 எடுத்துக்கலாம். ஸோ 3 5s are 15. ஸோ 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும், இந்த 0 வந்து கீழே போடணும். சி 0. இந்த 20 எவ்வளோ, 20ல் எவ்வளோ 5 இருக்குது, 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20. 4 5s are 20. See, 670 5 ஆல் டிவைட் பண்ணப்போ கோஷன் கிடைச்சது 134. Answer is 134. 670 divided by 5 is equal to 134. Next, division of number by 1 digit number. Division without remainder. See this example 1.
Divide 450 by 6. 450 6 divide பண்ணணும். See first letter, first number பாருங்க 4. இந்த 6 வந்து 4 divide பண்ண முடியாது because 6 ஓட smaller number 4. ஸோ நாம் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற 5 சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ டிவைட் பண்ண முடியும், ஏன்னா 6 பிக்கஸ்ட் நம்பர் 45. ஸோ 45ல் எவ்வளோ 6 இருக்குன்னு பார்ப்போம். 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30, 7 6 are 42, 8 6 are 48. See 48 எடுக்க முடியாது, இங்கே 45 தான் இருக்குது. பட் 7 6 are 42 எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே 7 போடுங்க, 5க்கு மேலே 7 போடுங்க, 4க்கு மேலே 0 போடலாம். 7 6 are 42. See 45 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3. இந்த 6 வந்து 3யும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 கீழே போடுங்க. ஸோ 30ல் எவ்வளோ 6 இருக்குது? 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30, 7 6 are 40, 5 6 are 30, 5 6 are 30. See quotient வந்து 75, remainder வந்து 0. See this example 2. A fruit seller buys 531 apples. He arranges them equally in 9 boxes. How many apples does he put in each box? Total number of apples is 531. Number of boxes 9. So நீங்கள் என்ன பண்ணணும், 531 divided by 9. See 5. இந்த 5ல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணலாம், 53 எடுக்கணும். 9 5s are 45. 9 5s are 45. See 3 minus 5. So 8 5s are 13. இங்கே 1 borrow பண்ணால் 8 5s are 13. 8. நெக்ஸ்ட்டு இந்த 1 கீழே போடணும். See 9 9s are 81. Quotient is 59. Remainder is 0. So number of apples in each box is 59. Division with remainder. See this example 1. Example 3. Divide 369 by 7. 369 by 7. See 3 7 3 divide பண்ண முடியாது. ஸோ 36 எடுத்துக்கலாம். 5 7s are 35. 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1. 1ல் 7 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 9 கீழே போடுங்க. See 19. 2 7s are 14. See 19லேருந்து 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5. So the quotient is 52. Remainder is 5. Exercise 2.1. Simplify the following. First question, 896 divided by 5. 896 5 ஆல் divide பண்ணா the quotient you will get 179. Remainder is 1. Next question, 696 divided by 6. 696 6 ஆல் divide பண்ணா the quotient you are getting 116. Remainder is 0. Third question, 686 divided by 7. 686 7 ஆல் divide பண்ணா quotient you are getting 98. Remainder 0. Fourth question, 813 divided 813 8 divide பண்ணா remainder is. Next, 891 divided by 8. Quotient 111. Remainder is 3. Next is 703. 703 divided by 2. That is 351.
divided remainder வந்து 5. Next, Rahul has 192 toy cars. He put them equally in six boxes. How many toy cars will he put in each box? How many toy cars are left over? See, Rahul have the total number of toy cars is 192 and number of boxes 6. So, how many toy cars will he put in each box? So, you have to divide 192 by 6. So, you are getting 32 caution. 32 toy cars அவங்க பாக்ஸில் வச்சுக்கலாம். Next, Agila has 495 photographs to put in an album. She can put 9 photographs on each page. How many pages can she fill? See, total number of photographs is 495 and number of photographs in each page 9. So, 495 9 ஆல divide பண்ணணும். So, quotient you are getting 55. Remainder is 0. Divide 4-digit number by 1-digit number. Divide without remainder. You have already learned the division steps in 3-digit number. Same like that only 4 digits also. See, 7,416 divided by 6. 1 6 are 6. 7 ல 6 minus பண்ணா 1. So 4 கீழே போடுங்க. So 2 6 are 12. 14 ல 12 minus பண்ணா 4 ல 12 minus பண்ணா 2. Again இந்த 1 கீழே போடுங்க. 21. So 3 6 are 18. See, 8 3s are 11. இங்கேருந்து ஒன்று borrow பண்ணா 11. So 3 6 கீழே போட்டா 36. 6 are 36. The quotient is 1236. Remainder is 0. See this example 2. 9689 divided by 8. 1 8s are 8. 9 minus 8 is 1. 6 கீழே போட்டா 2 8s are 16. So 8 கீழே போட்டா 1 8s are 8. 0. Next 9 கீழே போட்டா 1 8s are 8. Quotient you are getting 1211. Remainder is 1. Next, exercise 2.2. Divide by following. First one, 5632 divided by 6. The answer you are getting 938 as a quotient and remainder is 4. Next question பாருங்க 7460 divided by 7. So quotient 1605 and remainder is 3. Third question பாருங்க 4964 divided by 8. Quotient you are getting 620 divided by 620 and remainder is 4. Next, 8616 divided by 6. So quotient you are getting 1436. Remainder is 0. Fifth question, 8645 divided by 7. Sorry, fifth question 8645 divided by 7. Answer you are getting 1235. Remainder is 0. Next, sixth question 5742 divided by 9. Quotient you are getting 638. Remainder is 0. Seventh question பாருங்க. In my school there are 1115 students from class 1 to 8. If the number of students is same in all the classes, how many students are there in each classes? ஸ்கூலில் 1115 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா கிளாஸ்லேயும் இருக்காங்க. ஸோ ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் ஈச் கிளாஸ். அப்போ ஓரோ கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1115 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் 139.
as a quotient. Remainder is 3. Next question, 8th question பாருங்க. The height of a mountain is 7,821. M. Raj took 9 days to reach the top. How many meters did he cover daily if he traveled equal distances every day? ஒரு மவுண்டெயினோட ஹைட்டு வந்து 7,821 மீட்டர் இருக்குது. ராஜு டுக் 9 டேஸ் டு ரீச் த டாப். ராஜு 9 டேஸ் ஆயிடுச்சு அது ரீச் டாப்பில் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ எவ்வளோ மீட்டர் வந்து டெய்லி அவங்க கவர் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 7,821 9ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் 869. ரிமைண்டர் வந்து 0. 9th question பாருங்க. A total of 1,787 kg wheat has to be packed equally in 7 bags. What will be the weight of each bag? 1,787 kg wheat 7 பேக்கில் வந்து ஈக்குவலாக பிரித்து வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேக்கில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 1,787 வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 255 ஆன்சராக வரும். ரிமைண்டர் இஸ் 2. Next, to frame word problems using 4 operations. 4 operation means addition, subtraction, multiplication and division. Observe the following pictures and let us see how questions has been framed. See, ஒரு ஃப்ரூட் ஷாப்பு நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நாம் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். What is the price of Ooty apple? What is the price of Ooty apple? See, 180. Find the cost of 3 kg of banana. Find the cost of 3 kg banana. See, 3 kg green banana. Green banana 1 kg க்கு 100 rupees கொடுத்துருக்காங்க. 3 kg னா 3 into 100 300. ஸோ ஒரு ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் வந்தது. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த கோஸ்ட் ஆஃப் ஊட்டி ஆப்பிள் அண்ட் சிம்லா ஆப்பிள். சாரி, செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டோட்டல் கோஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் சிம்லா ஆப்பிள், பூவன் பனானா அண்ட் பேயன் பனானா? சி, சிம்லா ஆப்பிள் 250 ப்ளஸ் பூவன் பனானா இஸ் 90 ப்ளஸ் பேயன் பனானா 140. addition. So total 480 varum. Find out the differences between the cost of Ooty apple and Simla apple. Differences in subtraction. 250 minus 180. So you are getting answer is 70. 250 minus 180. Subtraction vandadu. Mala had 70 rupees. How many kg of payan banana would she buy? Payan banana had 140 rupees. Mala had 70 rupees. So half kg she can buy. Division 140 divided by 2, 70. See exercise 2.3. இந்த டீட்டெயில்ஸை டிபெண்ட் பண்ணி இதே மாதிரி நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸு க்ரியேட் பண்ணணும். 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். 4 ஆப்ரேஷன்ஸ் மீன்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இங்கே ரா ரைஸ் 56 rupees, பாயில்டு ரைஸ் 54 rupees, வீட் 40 rupees, டேமரின் 180 rupees, ரெட் சில்லி 100 rupees கொடுத்துருக்காங்க. இதை டிபெண்ட் பண்ணி தான் நாம் இப்போ கொஸ்டின்ஸு ஃப்ரேம் பண்ண போகிறோம். First question, what is the total cost of raw rice and boiled rice? See, 56 plus what is the total cost of raw rice and boiled rice? So addition varum. இது ரெண்டும் add பண்ணி போடலாம்.
Next question, what is the differences between tamarind and red chilli? So subtraction, 180 minus 100, 80 rupees. Third question, what is the total cost of 10 kg of wheat? See, what is the cost of 10 kg of wheat? If 1 kg is 40 rupees means what is the total wheat, 10 kg of wheat, total cost of 10 kg of wheat? So multiplication, so 10 into 40. Next question, what is the total cost of half kg of red chilli? What is the cost of half kg of red chilli? 1 kg 100 means what is the cost of half kg of red chilli? So it's a division, 100 divided by 2, 50. See, frame word problems using the picture given. See, ஒரு chocolate piece கொடுத்துருக்காங்க. Cost of one piece of cake is 25 rupees. If the cost of 1 kg, one piece of cake is 25 rupees means what is the cost of 10 piece of cake? இப்படி நாம questions frame பண்ணலாம். Next, frame word problems using the picture given. Clock கொடுத்துருக்காங்க. Total cost of the clock is 490. If the total cost of the clock is 490 means what is the cost of one clock? Division. இந்த மாதிரி கூட இங்க questions word problem create பண்ணிக்கலாம். Next, estimating sums and differences. To estimate a number means to round off each number to its nearest tens, hundreds and then add or subtract. Nearest to tens, check the unit digit of the given number that is to be estimated. If it is equal to greater than 5, equal to or greater than 5 and 1 to previous digit, make the unit digit is 0. 85 is rounded to 90. See, 85 ones placeல இருக்கிற நம்பர் 5 5 விட அதிகமான நம்பரோ இருந்துச்சுன்னா இந்த டென்ஸ் பிளேஸ் வந்து நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீன்ஸ் 8 டென்ஸ் 80. ஸோ நெக்ஸ்ட் டென்ஸு 90. If it is lesser than 5, make the unit digit is 0. 63 rounded to 60. See, 63 ஒன்ஸ் பிளேஸ் 3 இருக்கு. 5 விட குறைவான நம்பர் தான் ஒன்ஸ் பிளேஸில் இருக்குன்னா இதே டென்ஸு ரைட்டிங் பண்ணுவோம். டென்ஸ் பிளேஸில் 6 இருக்கு. 6 டென்ஸ் மீன்ஸ் 60. See this, estimate the sum. See, 58 plus 73. Total is 131. 58 rounded to tens. See, 58 ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 8. 5 விட ஜாஸ்தி இருக்கிற நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 5 டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 5 வந்து நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீன்ஸ் 60. 5 டென்ஸு நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது 6 டென்ஸு, தட் இஸ் 60. சி, 73 ஒன்ஸ் பிளேஸில் வந்து 3 இருக்குது. 5 விட குறைவான நம்பர் இருக்குது. ஸோ இதே டென்ஸு தான் நம்ம போட முடியும். 70 7 டென்ஸு 70. ஸோ அதை ஆட் பண்ணால் ஆன்சர் 130 வரும். நெக்ஸ்ட், எஸ்டிமேட் த டிஃபரன்ஸ் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன். 33 ஒன்ஸ் பிளேஸில் வந்து 3 இருக்குது. 5 விட குறைவான நம்பர். ஸோ இதே 3 தான் 3 டென்ஸ் 30. நெக்ஸ்ட்டு மைனஸ் 19 19. சி, ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது. 5 விட அதிகமான நம்பர் இருக்குது ஒன்ஸ் பிளேஸில். ஸோ 1 வந்து 2வாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20 ஒன்ஸ் 1 டென்ஸ் வந்து 2 டென்ஸாக மாற்றிக்கலாம். நியரஸ்ட்டு டென்ஸ் 20. சி, 33 minus 19 is equal to 14. 30 minus 20 is equal to 10. Estimate the following numbers to nearest tens and then add or subtract. See, first question பாருங்க. இங்கே 45 plus 93 அது ரெண்டும் ஆட் பண்ணால் 138 வரும்.
45 ஓட நியரஸ்ட் டென்ஸு இட்ஸ் 50. ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது அதனால 50. 93 ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்கிறதுனால 90. ஸோ 90 ப்ளஸ் 50 ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 140. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 42 ப்ளஸ் 38 இஸ் ஈக்குவல் டு 80. 42 ஓட நியரஸ்ட் டென்ஸு 40. 38 ஓட நியரஸ்ட் டென்ஸு 40. ஸோ இட்ஸ் 80. நெக்ஸ்ட்டு 78 மைனஸ் 32. ஸோ ரெண்டும் மைனஸ் பண்ணால் 6 அப்புறமா 46 வரும். இங்கே 80 இங்கே வந்து 30 மைனஸ் பண்ணால் 50 வரும். நெக்ஸ்ட்டு 91 மைனஸ் 75 6 8 16 வரும். 91 90 75னா 80. ஸோ இங்கே 10 வரும். Estimation in multiplication. A tourism company collected 95 per head for a field trip. Estimate the amount collected from 28%. Amount per head 95. Amount for 28% 2660. So 95 into 28. So அதோட estimate amount 95 ஓட nearest tens 100. 2660 nearest tens 3000. Estimated amount. So 3000 minus 2660 is equal to 340. See 95 into 28 is equal to 2660. Say here 3000. See 3000 minus 2660 is equal to 340. Exercise 2.5. Estimate and calculate. See 35 into 12 is equal to 420. Estimated value means 4 into 100. 40 into 10 is equal to 400. Difference is 20. Next 82 into 28. Actual value is 2196. 80 into 30. See nearest 10 is 80 into 28 means 30. 80 into 30 is equal to 2400. So 2196 is the actual value. So 2400 is the estimated value. The difference is 496. Next is 16 into 12. Actual value is 196. 16 means it's 20 into 12 means 10. So it's 200. 200 minus 196. The difference is 8. Sorry, 4. Next 23 into 27. 621 is the actual value. 23 20 into 27 means it's 30. So that is 600. So difference is 21. Next mental arithmetic. Able to add and subtract multiples of 10 and 100 mentally. Multiples of 10 and 100 are useful in counting large number of items and objects. Multiples of 10 20 30 40 50 etc. See adding with the multiples of 10. 223 plus 10. So 10's place la mattum dhaan changes varu. See 2 plus 1 3. 233. Same 345 plus 10. 10's place paranga 355. Here 1's place didn't change. When they are added to 0 and 100's place also didn't change. Only the 10's place got changed. 2 plus 1 3. 4 plus 1 5.
see 374 plus 10 tens placeல 7 இருக்கு அப்புறமா இந்த 1 வரும் 384 tens place மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் see 286 plus 30 286 plus 30 8 plus 3 11 see adding with the multiples of 100 100 spaceல மட்டும்தான் changes வரும் 5 plus 1 6 same 275 plus 100 2 plus 1 3 here ones place and tens place didn't change when they are added to 0 but in the hundreds place it is changed see example 3 682 plus 100 6 plus 1 7 see 2 plus 0 2 8 plus 0 8 6 plus 1 7 682 plus 100 is equal to 782 same 835 with 100 see 800 place la irukra 8 kum 1 kum mattum dhaan changes varum 8 plus 1 9 935 subtracting by multiples of 10 see subtract 625 minus 10 see 2 minus 1 tens place la irukra number la mattum dhaan changes varum 625 minus 10 615 same subtract 50 from 981 see 5 8 8 5 3 981 minus 50 tens place la irukra 8 kum 5 kum change varum 8 minus 5 is equal to 3 subtracting by multiples of 100 400 from 546 see 5 4 5 minus 4 is equal to 1 546 minus 400 is equal to 146 see exercise 2.6 add and subtract the following problems using multiples of 10 100 mentally see 745 plus 40 is equal to 785 next 328 plus 30 see 358 566 plus 20 586 475 plus 100 575 686 plus 300 986 345 plus 600 is equal to 945 6348 minus 10 6338 541 minus 40 501 495 minus 100 300 195 657 minus 500 157 next 895 minus 500 395 365 minus 300 65 complete multiplication facts by adding partial products mentally now we break the following numbers for example 53 50 plus 3 53 la 3 ones and 5 tens see same 98 la 9 tens and 8 ones in 53 why should numbers to be parted to 50 plus 3 because nearest multiples of 10 is 10 to 53 is 50 and add the remaining number 3 with it complete the following multiplication facts by adding partial products 6 into 45 6 into 45 break panna 40 plus 5 6 into 40 is equal to 240 plus 6 into 5 is equal to 30 so இது ரெண்டும் add panna 270 வரும் same like that 9 into 42 9 into 40 plus 2 9 into 40 360 plus 9 into 2 18 so 378 next 3 into 78 same இந்த மாதிரி breakup பண்ணால் உங்களுக்கு answer வந்து 234 வரும்
36 into 12. சேம் இதே மாதிரி பிரேக்கப் பண்ணி எழுதுனா 432. நெக்ஸ்ட்டு 18 into 19, 342 ஆன்சராக வரும். 68 into 31, 2108. நெக்ஸ்ட்டு 42 into 21, 882 வரும். Okay, that's all in this class. Thank you.